ரிசரக்ஷனுக்கு ஆஃப்டர் என்னெல்லாம் நடந்தது? 50 நாளில் அவர் இங்கே தான் இருக்கிறாரு, போகவே இல்லை. எங்கே போல? மேலே பிளஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே எடுத்துக்கொள்ளப்படுறாருன்னு நம்ம வாசிக்கிறோம் லூக்கா லாஸ்ட்டில். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு, அது ஏன் திருஷ்டாந்தமாக பைபிளில் 50வது நாள் பென்டிகோஸ்ட், நம்மளெல்லாம் நாங்கள் பென்டகோஸ்ட்னு சொல்லுவோம் இல்லை, born again சொல்லுவோம். அதுன்னா என்ன, அப்படி நடக்கிறோமா அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு காட் விரும்புகிறாரு. நான் அந்த மைண்டை பற்றியே இது பண்ணலான்னு போது இதை தான் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொல்கிறார் காட். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இந்த நாளில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நல்லா கவனிக்கணும். கிரைஸ்டு குரூசிஃபிகேஷன், ரிசரக்ஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். ரிசரக்ஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி அந்த காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு அப்படின்றது தான் இந்த நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியல, இதனுடைய பர்பஸ் தெரியல, இதனுடைய திட்டம் தெரியல, என்ன நோக்கங்கிறது நமக்கு தெரியல. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டாண்டு காலமாக born again சர்ச்சு, ஸ்பிரிச்சுவல் சர்ச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட கிரைஸ்ட் விரும்புகிற காரியம் எங்கேயுமே காணப்படலை. அதை நீங்கள் முதல்ல ஒத்துக்கிறீங்களான்னு நான் கேட்குறேன். என்ன காணப்படணும்னு அவர் விரும்புகிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். என்ன காணப்படணும்னு விரும்புகிறாரு அவர், என்ன காணப்படணும்னு அவர் ஆஃப்டர் ரிசரக்ஷன் அவர் என்ன விரும்புகிறாரு, என்ன விரும்பி எல்லார்ட்டையும் போய் தரிசனம் ஆகுறாரு, என்ன சொல்கிறாரு? ஸ்பிரிட் ஆஃப் காட் உனக்குள்ளே இருக்கணுங்கிறத ரொம்ப திருஷ்டாந்தப்படுத்துகிறாரு. ஆமென். இப்போ ஸ்பிரிட் ஆஃப் காட் நமக்குள்ளே இருந்தால் நல்லா கவனிக்கணும், நல்லா பொறுமையாக கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அந்த பலனை நீங்கள் எந்த பலத்தோடையுமே நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அப்போனா கிரைஸ்ட் இன் யூ இஸ் நெவர் பி கம்பேர்ட் டு எனி ஒன். யூ ஆர் வெரி ஸ்பெஷல். அல்லேலூயா. நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துங்க. நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை ரொம்ப லைட்டாக எடுக்காதீங்க. ஆமென். அவர் இவ்வளோ தூரம் ஒரு குரூஷியல் டார்ச்சரபிள் மர்டரு, ரிசரக்ஷனோட அப்படியே பிளஸ் பண்ணிட்டு போகலை. ஒரு 500 பேருக்கு ஒரு தடவை தரிசனம் ஆகுறாரு, ஒரு தனியாக ஒருத்தருக்கு தரிசனம் ஆகுறாரு, சீஷர்களுக்கு தரிசனம் ஆகுறாரு. நான் அவன் உயிரோடு ஏஞ்சிட்டேன், என்னை தொட்டு பாருங்கன்னு சாப்பிட்றத காட்டுறாரு. இவ்வளோ பெரிய காரியம்லாம் அவர் வந்து உயிரோடு ஏஞ்சி காட்டு நிரூபிச்சுட்டு சில விஷயங்கள்லாம் சொல்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம சபைகளில் அதெல்லாம் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டோம். அது ரொம்ப மேஜரான ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டோன்னா, லைட்டாக எடுத்துக்கிட்டோம். நானாக சொல்லலைங்க, இதை காட் எனக்கு இந்த நாளில் தெளிவாக சொல்கிறார். ஆனால் நான் இன்பாங்கிற நான் தனிப்பட்ட இடத்துல அவர் சொல்ல வர இடத்த நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி வாக்கிங் போயிட்டு நம்ம ஸ்லிம்மாக இருக்கிறோம், டாக்டர் இந்த மெடிசனை கொடுத்தா இப்படி செஞ்சால் உங்களுக்கு இது நல்லா இருக்கும்னும் போது நம்ம செய்யணும் தான். ஆமாம், இதை சாப்பிட்டா நல்லது, இது செஞ்சால் நல்லது, பிள்ளைங்களுக்கு இதை படிக்க வச்சா நல்லது, அவங்க எதிர்காலம் எல்லாத்துக்குமே எப்படி பர்பஸ் அண்ட் பிளான் இருக்கோ, அதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நல்லா கவனிக்கணும். காடு ரிசரக்ஷனுக்கு அப்புறம் பிறந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் அந்த ரிசரக்டிவ் பிரசன்ஸ் ஆஃப் காட், தட் இஸ் த ஃபாதர் காட், சன் ஆஃப் காட், அவங்களுடைய ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆமென், உங்களுக்கு உள்ளே வாடுறாருங்கிறத எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக அந்த எண்ணத்தில் இருக்கணும். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, நம்ம ஒரு பிரச்சனையை பெருசாக்கி நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கிற பலத்தையும் நமக்குள்ளே இருக்கிற யாருங்கிறதையும் நம்ம என்ன செய்கிறது இல்லை, நமக்கு தெரியாதா? இங்கே இருக்கிற நீங்கள் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பரிசுத்தாவியனர் பற்றி தெரியாதா? அவருடைய குரூசிஃபிகேஷன் தெரியாதா? அவர் மேலே நீங்கள் லவ் பண்ணலையா? அவரை நீங்கள் லவ் பண்ணலையா? அவர் உங்களை லவ் பண்ணுறாருங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்கே இருக்கிற நான் சொல்கிறேன் சத்தியமாக அவருடைய நேசத்தை அதிகமாக புரிஞ்சவங்க நீங்கள் இல்லை நானும். ஆமென், ஆமென். ரெண்டாவது, அவர் பெரியவர்னு நமக்கு தெரியாதா? கட்டாயமாக தெரியாதா? இங்கே இருக்கிறவங்களுக்கு காட் அப்படின்னும் போது ரொம்ப பெரியவர்னு தெரியும். அவருக்கு ரெவரன்ஸ் கொடுக்குறோம், அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், வேர்ட் ஆஃப் காடை நம்புகிறோம். நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஜீசஸோடைய ப்ரீச்சிங்கில் மன்னிக்கணும், காட் லவ்வாக தான் இருக்கிறாரு அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வழியாக நமக்கு வந்து அதெல்லாம் தெரியுதா இல்லையா? தெரியுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, காட்ஸ் லவ் தெரியுமா? கட்டாயம் தெரியும். அவர் ஹீலிங் பவர் தெரியுமா? தெரியும்.
அவர் வந்து என்ன சொன்னீங்க, ஐஸ்வர்ய சம்பண்டர் நீங்க, அது தெரியாதா நம்மளுக்கு? தெரியும். ஆனா ஆஃப்டர் ரிசரக்ஷன் தெரியுங்கிறது எப்படி இருக்குதுன்னா, இப்போ ஷாப்பிங் போகும்போது என்னம்மா, சும்மா அப்படி போகிறது, டு கில் த டைம், சும்மா அப்படி போகிறது, பார்க்கறது, வாங்குற மாதிரியே அப்படியே பார்த்துட்டு கடை கடையாக போயிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறது, ஒன்றுமே வாங்குறது இல்லை. அதுமாரி இப்போ நம்ம விண்டோ ஷாப் தான் ஸ்பிரிச்சுவலாக பண்ணிகிட்ருக்கோம். அவர் நல்லவர்னு தெரியும். கடைசியில் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அந்த ரிசல்ட் என்ன? நிறைய பேரை ஜெபிக்க சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஜெபந்தான். இதில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. கூட்டம்னா ஜெபத்துக்கு ஓடுறதுக்கு ரொம்ப ஆசை தான். ஆசையா இல்லையா? எல்லா ஜெபங்களுக்கும் போகணும். அந்த கூட்டத்துக்கு போகணும், இந்த கூட்டத்துக்கு போகணும். ஜெபம் நடக்குது, ஆல்நைட் ப்ரேயர் நடக்குது, அப்புறம் என்ன திறப்பின் வாசல் ஜெபம் நடக்குது, அப்புறம் என்ன நடக்குது? எல்லா வகையான ஜெபங்கள் நடந்தாலும் நல்லா கேட்டுக்கோங்க, அதனுடைய அவுட்கம் என்ன? அதனுடைய ரிசல்ட் என்ன? அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் என்ன? ஜெபிக்க ஆசை, அந்த ரிசல்ட் என்ன? தாவீது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் வந்து தனக்கு பலனே இல்லாத வரைக்கும் அவன் வந்து அழறான். யாருமே அவனுக்கு என்கரேஜ் பண்ண கிடையாது, யாருமே. அவன் தன்னையே தட்டிக்கிறான். டேவிட் நெவர் கிவ் அப், கெட் அப் அப்படின்னு தன்னையே. அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக நேராக எழுதப்பட்டிருக்கு. என்னான்னு, நம்மளும் நம்மளை தேற்ற யாருமே இல்லைனாலும் நம்ம என்ன செய்யணும்னு, நம்மளே நம்ம தேற்றிக்கணும்னு. அதெல்லாம் நம்ம கேட்க நல்லாயிருக்கும். ஆனால் தேற்றிக்கிறோமாங்கிறது பெரிய பிக் கொஸ்டின் மார்க்கு தான், சரிங்களா? ஆனால் நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு காட் விரும்புகிறாருன்னா, இப்படி தேற்றப்படுறத ஒரு வாரம் டல்லாக இருந்தாலும் அடுத்து கொஞ்சம் எந்திரிச்சிருவோம் பாருங்கள். நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கும், ஒரு மாதிரி சோர்ந்து இருப்போம், திருப்பி நம்மளே என்ன செஞ்சுக்குவோம். இதெல்லாம் தான் விண்டோ ஷாப்பிங்னு நான் சொல்கிறேன். தேர்ச்சிக்கிறோம், எந்திரிச்சிக்கிறோம், அப்புறம் என்ன செய்யணும், திருப்பி அதே பழைய பைபிள் ரீட் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராக இயேசு அவர் எப்படி ஊழியம் செஞ்சாரோ, அவருடைய காலங்களில் அவர் எப்படி நடந்தாரோ, அது மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு பரிசுத்தாவியை பெற்றவங்களும் ஒரு கிரைஸ்ட். ஹூ இஸ் த ஹோலி ஸ்பிரிட்னு கேட்டால் நீங்கள் ஏன் அவர் அனுப்புறதுக்கு இவ்வளோ பாடுபட்டார்? அவர் ஹோலி ஸ்பிரிட்டை உங்களுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ குரூஷியல் டெத்து, குரூஷியல் மர்டரு? பலியானார்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அதை பலார்னு அறையில் அதை டார்ச்சர் பண்ணல இல்லைங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்த போகும்போதெல்லாம் அப்படி இல்லையே. ஆனால் இவர் அதெல்லாம் தாண்டி சில காரியங்களெல்லாம் அனுபவிச்சாரு. அது ஏன் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு மேலே உன்னை நான் நேசிக்கவே முடியாதுங்கிறதுக்கு தான். அந்த அன்பை வந்து, காட்ஸ் லவ்வை வந்து, இதுக்கு மேலே பாவ மன்னிப்பு கொடுத்தாச்சு, என்னங்க பரிசுத்தப்படுத்தியாச்சு, எல்லாம் இருந்து இதுக்கு மேலே நீ எவ்வளோக்கு நீ தூரத்தில் போனால் கூட அவ்வளோக்கு அவ்வளோ நான் இறங்கி வந்து உன்னை கைப்பற்ற நான் ரெடியாக இருக்கேங்கிற அன்பை காட்டுறது தான் அது. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ அந்த அன்பு நமக்கு என்ன தெரியும்? தெரியுமா தெரியாதா? 100% தெரியும். God is love, God himself is love அப்படி நமக்கு தெரியும். ஹீலிங் பவர் இருக்கா? he is the healer. சொல்யூஷன் தருவாரா? he himself is the solution. ஆமேன். எல்லாம் தெரிஞ்சாலும் what is the outcome, what is the result அப்படின்னா, அதில் நம்ம எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காடுடைய எதிர்பார்ப்பு படி நம்ம இல்லை. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் பர்சனலாக சில அனுபவங்களை கொடுத்து சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ அவர் இவ்வளோ தூரம் அவர் உன்னை நேசிக்கிறதுனால வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட்? ஏன் அவளை நேசிக்கணும்? ஏன் அப்படி செய்யணும்? ஏன் ஹோலி ஸ்பிரிட்டை கொடுக்கணுமா? சொல்லுங்கள் நீங்கள் ஆன்சர். ஏன் இவ்வளோ பெரிய மரணத்துக்குள்ளாகி, இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, ரிலீஜியஸ் பார்ட்டிஸு, எல்லா ட்ரெடிஷன்லாம் பிரேக் பண்ணி அவ்வளோ தூரம் இறங்கி வர அளவுக்கு நீங்கள் அதுக்கு தகுதியாக டிசர்வ்டா? வி ஆர் டிசர்வ்டா? சொல்லுங்கள். அவ்வளோ தகுதி உள்ளவங்களா? நம்ம கிடையாது. அவ்வளோ அன்பு காமிச்சு என்ன அன்பு காமிச்சாரு? வாட் இஸ் எண்ட் ரிசல்ட்டு? எதுக்காக அப்படி காட்டணுமா பிரியா? ஏமா காட்டணும்? எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அவரு மாதிரி நீங்கள் ரூல் ஓவர் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது வந்து ஒரு மேஜராக சீரியஸாக எடுக்கிற ஒரு டாப்பிக்கை சபை வந்து மன்னிக்க தெரியுதா உனக்குன்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஃபெய்த்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கொடுக்குது. காட்ஸ் லவ் தெரியுமான்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்குது. இந்த பொல்லாங்கனை நீ மேற்கொள்ளணுங்கிறத, ஓவர் கம்மர், யூ ஆர் எ கிரேட் அக்ரெசிவ் ஓவர் கம்மருங்கிறத, ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் அ ஓவர் கம்மர். ஸ்பிரிட் ஆஃப் காடால் எதையுமே சாதிக்க முடியாத கிடையாது. ஸ்பிரிட் ஆஃப் காட் இறங்கின உடனே மதர் மேரி கன்சீவ் ஆயிட்டாங்க.
கிறிஸ்த மறுத்துருந்து எழுப்பின ஆவியானவர்னு வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவரால் செய்யவே முடியாது எதுவுமே இல்லைங்கிற ஆவியானவர் தான் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். இதை நான் ரொம்ப சீரியஸாக உங்களுக்குள்ள நான் புகுத்துன்னு நான் விரும்புகிறேன். நான் இல்லை, காட். வி ஆர் விக்டோரியஸ். நம்ம வந்து ஒரு விக்டோரியஸ் லைஃப்பை லீட் பண்ணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சார். உயிர் தேர்ந்தாருங்கிற ஒரு ஈஸ்டர் டேவையும், அவ்வளோ கஷ்டப்பட்டு மரிச்சார் பலியானாருங்கிற ஒரு குட் ஃப்ரைடேவையும் அப்படியே சொல்லிட்டு வருஷம் கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேவை நம்ம ஆசரிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அவன் என்ன விரும்புகிறாரு? எதுக்குமா இவ்வளோ பெரிய லவ்மா அவர் உன் மேலே? கிறிஸ்து மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதே அந்த ரகசியங்கிற. அதான் கிறிஸ்து மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம். கிறிஸ்து மகிமை நம்பிக்கை உனக்குள்ள இருக்கு. நம்பிக்கையாக இருக்கிறாரு. நான் கேட்கறது என்ன, உங்களுக்குள்ள இருக்கிறாரான்னு கேட்டால் எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க? எல்லாரும் இருக்கிறாருன்னு தான் சொல்லுவீங்க. இருக்கிறாரா இல்லையா? உடனே அப்படி இது பண்ணுவாங்க, விஷ் பண்ணுவாங்க, காட்ன்னு ப்ரைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன தெரியுமா விரும்புகிறாரு? நீ என்னை வந்து ப்ரைஸ் பண்ணுற, ப்ரே பண்ணுற, பைபிள் வாசிக்கிற. வாட் இஸ் அவுட்கம்? காட்ஸ் லவ்வை நீ, அந்த லவ்வை நீ வெளிப்படுத்தணும். இப்போ ஒரு சீரியஸான ஒரு டாப்பிக்கை உங்களுக்குள்ளே திணிக்கணும்னு காட் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு born again சர்ச்சஸ் வந்து செழிப்ப தப்பா சொல்றாங்க. உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலாம், அது நிற்குதுன்னா அது கர்த்தருக்கு மகிமையா? நீ பார்த்து இந்த புடவை கட்டினா இந்த உள்பாவடை இல்லை, இந்த உள்பாவடை கட்டினா இந்த சட்டை இல்லை, இந்த புடவைக்கு இன்னொரு சட்டை இருக்குது, 4-5 சட்டை, 4-5 புடவைக்கு ஒரு சட்டை இருக்குது, அது நல்லதா? சொல்லுங்க. அதே நிலைமையில இருக்கிறோமா நம்ம? மணி பிளஸிங் இஸ் த சீப்பஸ்ட் பிளஸிங். ஃபினான்ஷியல் பிளஸிங் தான் இருக்கிற சீப். காங்காச்சா அல்பபெட்ஸு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இப்போ நம்ம போகணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் நாமத்தை, வசனத்தை தப்பாக சொல்லி என்ன சொல்கிறாங்க? அவங்கள என்ன சொல்கிறாங்க? கேவலமாக பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி சாத்தான் செய்கிறத சாத்தான் செய்யட்டும். நீங்கள் சாத்தானா இருக்காதீங்க. யாருக்கு பிடிக்காது ஐஸ்வர்யம்? சாத்தானுக்கு பிடிக்காது. நீ கஷ்டப்படணும், பில்லு கட்டுறதுக்கு பணத்தை 10 தடவை எண்ணணும், இஎம்ஐ கட்டி கடைசி வரைக்கும் சாகணும். என்னங்க, இதுதான் அவனுக்கு விருப்பம். ஃபினான்ஷியலாக உன்னை வெல்லாஃபாக வைக்கிறதுக்கு அவர் துணி இல்லாமல் தொங்குனாரு, தரித்திரரானாரு. எதுக்காக? உன்னை ஐஸ்வர்யவானாக்க. இந்த சத்தியெல்லாம் படிக்கலையான்னு நான் கேட்குறேன். நிறைய பேர் இதை குறை சொல்கிறாங்களே. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் சொல்ல வேண்டிய மேஜர் பார்ட் என்ன, அதை சொல்ல விட்டுட்டாங்க. மன்னிக்க தெரியுதா? மன்னிக்க தெரியுது. அவரை நேசிக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சு, வாட் இஸ் எண்ட் ரிசல்ட்டு? என்ன இருக்கணும் ரிசல்ட்டு? நீ அதே இடத்துல இருக்கக்கூடாது. விக்டோரியஸாக நீ வாழணும். ஆமென். ஃபினான்ஷியலாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் அவரோட ஜேர்னியில் நீ இருக்கணும். உனக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும், காடுக்கும் உனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் கரெக்டாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு, அவன் தொட்டதெல்லாம் துலங்குன்னு இருக்கேன். துலங்குதா? அல்லேலூயா. தாவீது எழுதின சங்கீதம் 1 அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? வாய்க்குதா? பதில் வருதா? நல்லா இருக்கிறோமா? இப்போ நம்ம நல்லா இருக்கிறது என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிறது, ஏதோ நமக்கு பணம் இருக்குது, ஒரு கொஞ்சம் பொருள் இருக்குது, இதை வச்சு நம்ம நல்லா இருக்கிறது இஸ் நாட் ரியல். அவுட்ஸ்டாண்டிங்காக நீங்கள் நல்லா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவுட்ஸ்டாண்டிங்காக நல்லா இருக்கணும்னா என்னென்னா, நீங்கள் கூட்டி கழித்து சேவ் பண்ணி இவ்வளோ தூரம் இப்படி இதை பண்ணலாம், அப்படி பண்ணுறதெல்லாம் தட் இஸ் ஃப்ரம் யுவர் பார்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அது தெரியுமா? சம்பந்தமே இல்லாமல் எப்படி, ஏன்னா இப்படி இந்த புள்ள கலெக்டரா, ஏன்னா இப்படி இவ வந்து டாக்டரா, ஏன்னா இவன் வந்து படிக்கவே மாட்டாள சின்ன கிளாஸில் இவளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்னையும் கர்த்தர் உயர்த்துறவராக இருக்கிறாரு. அதில் அப்போவே அவன் ரொம்ப ஸ்டூடியஸு. அப்போவே அப்படி அது தட் இஸ் நாட் ரியல் டெஸ்டிமனி. அல்லேலூயா. நான் என்ன ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன்னா, இந்த ரிசரக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 50 நாள் வரைக்கும் இங்கே இருந்து எல்லாரையும் எல்லாருக்கும் போய் தன்னை காண்பிச்சு திருஷ்டாந்தப்படுத்தி நான் உயிரோடு எழுந்துட்டேன்னா எதுக்கு தெரியுமா? அதே பரிசுத்த ஆவியானவர் மதர் மேரிக்குள்ளே இறங்கி தான் கிரைஸ்டாக பிறக்கிறாரு. அதே பரிசுத்த ஆவியானவரை வச்சு தான் ஃபாதர் காடு கிறிஸ்தை மருத்துவ எழுப்புறாரு. உனக்கு மரணத்தை விட பெருசு ஏதாவது இருக்கா? மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு ஜெயிச்சு. அதுதான் அந்த ஆவியானவர் தான் எங்கே இருக்கிறாரு. அதை நீங்கள் மேஜராக பார்க்கணும், சீரியஸாக எடுத்துக்கணும் இந்த விஷயத்தை. அல்லேலூயா. அப்போ இதுலேயும் சீரியஸாக எடுத்துக்கிறதுன்னு என்ன? சீரியஸாக எடுத்துக்க ஒரு கட்டு போட்டு உட்காந்துருக்கிறதா? ஆன்னு சீரியஸாக இருக்காங்க அதுவா?
ஹலோ, சீரியஸாக எடுத்துக்கோங்க. எப்பொழுதும் கான்ஸ்டண்ட்டாக உங்கள் மைண்டில் நான் நல்லா தான் இருப்பேன், நான் உயர்ந்து தான் இருப்பேன். ஒருவேளை நமக்கு சாப்பாடு இல்லாத நேரத்தில் சாப்பாடு கிடச்சிச்சின்னா கர்த்தர் எனக்கு சாப்பாடு போட்டார். ஒரு கடன் அடைக்கிறதா இருந்தோம், அடைச்சிட்டேன். அப்பா, இதெல்லாம் என்ன தெரியுமா, ரொம்ப சீப்பான பிளெஸிங்ஸ். இன்னைக்கு சபை அப்படியே இருக்கக்கூடாது, நம்ம அவுட்ஸ்டாண்டிங்காக போகணும். எப்படிமா போகணும்? கர்ப்பப்பையை எடுத்து கர்ப்பப்பையே இல்லாமல் குழந்தை, கர்ப்பப்பையும் உண்டாக்கி குழந்தை பிறந்திருக்கு. இதுதான் அவுட்ஸ்டாண்டிங். ஆமேன். ஒரு ரூபா கூட இல்லை, ஆனால் வீடு கட்டிட்டாங்க. ஒரு ரூபா கூட கிடையாது, இவங்க ஒரு 500 ரூபாயை பில்டிங் ஃபண்டு கொடுத்துட்டு என்ன சொன்னீங்க நீங்கள் டெஸ்ட் மணி? ஒரு 500 ரூபாயை ஜஸ்ட் ரொம்ப கஷ்டத்தில் அதை டெபாசிட் பண்ணுறாங்க. 30 லட்சத்துக்கு 2 நாளில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, காடு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு கிங்காக இருக்கிறார். அதனால தான் கிங்டம் பற்றியே பேசுகிறாரு பாருங்க. பிலாத்துக்கிட்ட மற்றவங்கிட்ட பேசும்போது தான் நான் இன்னைக்கு சொன்னேங்கிறார். ஆமேன். கிங்டம் கிங்டம், தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தையே பேசுறாரு. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா சொல்றாரு. சங்கீதத்திலையும் எழுதுறாங்க, இவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ளது, தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய ராஜ்யரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. ஆளுதா? சர்வத்தையும் ஆளுது, உன்னையும் ஆளு இல்லையே. அதுக்கு அவர் காரணம் கிடையாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பாரத்தில் 10,000. அப்போ டோட்டலாக எத்தனைம்மா? அம்மா, வலது பக்கம் வந்து எத்தனை? உன் பக்கத்தில் 1000ம் 16,000மா? 16ன்னா என்ன? 11. 11 பேர், நான் ஒரு ஆள். ஹலோ, இந்த பைபிளை இப்படி படிங்க. 11,000 பேர் என் பக்கத்தில் இருக்காங்க, நான் ஒரு ஆள் நிற்கிறேன், ஆனால் நான் தான் ஜெயிக்கிறேங்கிறாரு தாவீது. இது மாதிரிலாம் சேலஞ்சஸ் எடுப்பீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு எல்லாமே வரக்கூடாது எனக்கு, ஆனால் எனக்கு ஃபினான்ஷியலாக வேணும், ஆனால் நான் காட்லியாக இருக்கணும். உன் பக்கத்தில் 1000 பேர் லெஃப்டில், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர்னா 10,000ன்னு வந்தாலே 10,000 தான் அர்த்தம். ஆமேன். அப்போ 10 + 1 11,000 + 1. அப்போ யார் ஜெயிப்பான்னு பைபிள் சொல்லுது? சும்மா உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 16 பேர் வந்தாலும் ஒன்று கட 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 கிடையாது. ஒரு பிரச்சனை வருது, உங்கள் பாஸு இல்லை உங்களுக்கு ஒரு வியாதி இல்லை உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக ஏதோ ஒரு வருது, அப்போ நீங்கள் என்ன தெரியுமா நடந்து போகணும்? ஜெபிச்சிங்க. என்ன ஸ்கேலில் போகிறாங்களோ தெரியல, வேலை போயிடுமான்னு தெரியல, ஜெபிச்சு. இது ஒரு ஜெபந்தான். ஆனால் நல்லா கேட்டுங்க, நீங்கள் போல்டாக போய் என் பக்கத்தில் 1000 பேரும் அப்படின்னு பாஸ் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் நான் ஒரு ஆள்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு ஆள் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? என்ன அவசியம்னா, அந்த உயிர்த்த இந்த கிரைஸ்ட் உனக்கு உள்ள இருக்கிறாரு. இத்தனை பேரோட அவர் உனக்குள்ள இருக்கிறனால நீனு அவரும். நீ தனியாலாம் நின்று ஜெயிக்க முடியாது. ஆமேன். அந்த ஒரு ஆள் யாருங்க? அந்த ஒரு ஆள் யாரு? ஹோலி ஸ்பிரிட். அப்போ இன்செப்பரபிள். நீங்களும் ஹோலி ஸ்பிரிட்டும் யாரா இருக்கீங்க? இதெல்லாம் நான் திணிக்க விரும்புகிறேன் உங்கள் மேலே. கர்த்தர் என் வேப்பராக இருக்கிறார். நான் சொன்னேன், நான் தாழ்ச்சி அடைகிறேனே, எனக்கு தாழ்ச்சியாக இருக்கே ரொம்ப. அப்போ நீங்கள் மேய்ப்பர் இல்லையா? அது மேய்ப்பருக்கு என்ன இருக்குன்னு, நானே நல்ல மேய்ப்பன் வேறு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மேய்ப்பன் மட்டும் இல்லை, நானே நல்ல மேய்ப்பன்றாரு. அப்போ அந்த நல்ல மேய்ப்பன் இருந்தால் நல்ல மேய்ச்சலில் இருக்கணும். அப்படி நான் தாழ்ச்சியாக இருக்கேனேன்னா அப்போ காடு சொல்கிறது கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் பேசுகிறதெல்லாம் நான் வந்து இந்த வாரம் ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உட்காந்து அவரோட பேசிக்கிட்டே இருப்பேன். ஆமேன். அப்போ ஒரு சொல்கிறாரு, நீ தாழ்ச்சி அடைகிறேன்னா அப்போ நான் நல்ல மேய்ப்பன் இல்லையான்னு கேட்டார். ஹலோ, அப்படி கேளுங்க பைபிள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கலைன்னா, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கலைன்னா என்ன அர்த்தம்? உடனே அவர் சிலருக்கு தாங்க செய்வார், அவர் எனக்கெல்லாம் செய்கிறதில்ல. ஜான் அவர் பெரிய பெரியவங்களுக்கெல்லாம் செய்வார். எங்கள் அரியணை ஏற்றிட்டாருன்னா 2 ரூபாய் இல்லாதவனை லட்சக்கணக்கான பையனாக மாற்றிட்டாருங்க. ஆமே. இன்னைக்கு நம்ம என்னங்க செஞ்சிட்டு இருக்கோம்? ஒரு ரூம் போதும் கட்டுறதுக்கு, ஒரு ரூம் ஒரு ஹாலு, இவ்வளோதான் எங்களால் முடியும். முதல்ல உங்கள் மைண்டு செட்டில் விசாலான்னு பாட்டு பாடினீங்க. பாட்டை மட்டும் பாடினீங்கன்னா விண்டோ ஷாப் பண்ணுறீங்க. நீங்கள் அவர் நல்லவர்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விண்டோ ஷாப் தான் பண்ணுறீங்க. நல்லவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நல்லவங்களா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒருத்தவங்க கேட்கும்போது கொடுக்கறதுக்கு இல்லையேன்னு கவலைப்படுறவங்கள சொல்கிறேன், வச்சுக்கிட்டே இல்லைங்கிறவங்கள பற்றி நான் பேசலை.
ஐயோ இவங்க கேட்டு நம்மளால கொடுக்க முடியலன்னு ஒரு கவலைப்படுறாங்களே, உண்மையாகவே அவங்ககிட்ட இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் அந்த அவர் விரும்புகிற அளவுக்கு அவங்க ஹைட்டில் போகலை. அப்போ அவர் உயிர்த்தெழுந்து ஒரு நபரையும் ரட்சிக்கப்பட்டவங்களையும் ஒரு ஹோலி ஸ்பிரிட்டா பார்க்கிறார் ஃபாதர் காட் த்ரூ கிரைஸ்ட். அப்போ எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லுங்க? எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? முதல்ல இதெல்லாம் சீரியஸா நினைக்கிறோமா நம்ம? அவர் சொல்றாரு, நான் குறையா இருக்கேன். நான் சொன்னேன், மனசுல பேசிக்கிட்டே வேலை செய்வேன். நான் தாழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவர் சொல்றாரு, நான் அப்போ நல்ல மேய்ப்பன் இல்லையா? உடனே அவர் கேட்பாரு, அவர் என்ன கேட்பாரு? நான் நல்ல மேய்ப்பன் இல்லையா? உனக்கு ஆப்ரேட் பண்ண தெரிலன்ட்டார். கிங்டத்தை உனக்கு என்ன செய்ய தெரில? கிங்டம் உனக்கு, கிங்டம் இஸ் எ பர்சன். கம் ஆன் எவரிபடி, கிங்டம் இஸ் எ பர்சன். கிங்டம்ன்றது ராஜரீகம் பண்ணுகிறாருன்னா தேவனுடைய ராஜ்யம் இஸ் எ பர்சன். எவரிபடி சே ராஜ்யம் இஸ் எ பர்சன். ராஜ்யத்தோட இங்கிலீஷ் என்ன? கிங்டம். கிங்டத்தோட தமிழ் என்ன? ராஜ்யம். ராஜ்யம் என்னதுங்க? ராஜ்யம் என்ன? யாரு? ராஜ்ய அகரினே கிடையாது. ராஜ்யம் இஸ் எ பர்சன், ஹோலி ஸ்பிரிட். ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள இருந்தால் நீ மன்னிச்சிடுவ, ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள இருந்தால் கோவப்பட மாட்டேன். இதையே கேட்டும் போர் அடிச்சிருச்சிங்க உங்களுக்கு. எப்படி இல்லை? இதையே கேட்டு அன்பா இருக்கேனே அவர்கிட்ட. இதுக்கு மேலே நீ அன்பா இல்லைன்னா கூட நான் சொல்கிறேன், உன்னை அன்பே இல்லைன்னா கூட, உன் எக்ஸிம்ல நீ அன்பு இல்லைன்னா கூட எக்ஸிமிட்டியில் போயிட்டு நான் அன்பு உள்ளவர்னு காட்டியிருக்கிறாரு குருசிஃபிகேஷனில். நீ எந்த அளவுக்கு நீ பாவம் செஞ்சாலும் என் கிருபை பெருகி உன்னை அணைச்சிக்க தான் விரும்புதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம மேஜராக எதை எடுக்கலை, சீரியஸாக எதை எடுக்கலைன்னா, இந்த வேர்ட் ஆஃப் காடையே நம்ம என்னவா எடுக்கலைன்னா சீரியஸாகவே எதுவுமே எடுக்கலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் காடு கிட்ட குறையா இருக்கு, அப்போ நீங்கள் நல்ல மேய்ப்பன் இல்லையா? தாழ்ச்சி அடையேன்னு இருக்குதே. தாழ்ச்சி அடைவேன்னு படிப்பாங்க சிலர். கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடைவேன்னு படிப்பாங்க. அடைய மாட்டேன். அப்போ நான் தாழ்ச்சியா, இப்படி தான் பைபிள்ல இருந்து நீங்கள் ஆண்டவரோட பேசணும். தாழ்ச்சியாக இருக்கே. அப்போ உடனே அவர் சொல்கிறார், நான் நல்ல மேய்ப்பன் இல்லையா? நீங்கள் நல்ல மேய்ப்பன், அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்றார். விண்டோ ஷாப்பிங் தான் நீ பண்ணிட்டு இருக்க. நல்ல மேய்ப்பன்னு தெரியும். கடையில எல்லாம் பார்த்து இது நல்லா, இது எத்தனை பவுன்? 6 பவுன். நல்லா இருக்கு, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் சார். இதை போகிறது, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு வந்து என்னங்க ஒன்றையும் வாங்கலை. அந்த ஹார்ட் எப்படிங்க இருக்கும்? நான் படித்து சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன், அதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும். ஏங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு, விண்டோ ஷாப்பு காட் விரும்புகிறதே கிடையாது. நீ புசித்து குடித்து இன்பமாக இருந்த சுகத்திலையும் சௌக்கியத்திலையும் செலிப்ரேஷன். ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் எ செலிப்ரேஷன். ஆஃப்டர் ரிசரக்ஷன் இஸ் செலிப்ரேஷன். ஆஃப்டர் ரிசரக்ஷன் இஸ் ஜாய்ஃபுல்னஸ். ஆஃப்டர் ரிசரக்ஷன் இஸ் ஹீலிங். ஆஃப்டர் ரிசரக்ஷன் இஸ் நத்திங் இஸ் மிஸ்ஸிங். ஆஃப்டர் ரிசரக்ஷன்றதுல ஒன்றுமே உனக்கு குறை இல்லைங்கிற மைண்டு செட்டே நமக்கு இல்லைங்க. ரிசரக்ஷன் வந்துருச்சு, ஈஸ்டர் கொண்டாடிட்டோம். ஈஸ்டருக்கு என்ன படம் எடுத்தீங்க? ஈஸ்டரை ஏங்க கொண்டாடுறதே இல்லை, கிறிஸ்துமஸ் மாதிரி. இதை மாதிரி கேள்விகள் தான் வருதே தவிர ரிசரக்ஷன் இஸ் எ கிரேட்டஸ்ட் ஒன். யார் உள்ள வந்திருக்கிறா? அதுக்கு தான் 50 நாள் 50 வரைக்கும் வெயிட் பண்றாரு. உடனே போக வேண்டியதானே? உடனே போனாரா? இல்லையே. ஏன் போல? இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு திருஷ்டாந்தப்படுத்தணும்னு போல. அவர் சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுத்துக்கிறாருன்னா, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு என்ன அதிகாரமோ அதான் உங்களுக்கு. அதாவது யூ ஆர் த ரெப்ளிக் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். யூ ஆர் த காப்பி ஆஃப், அதாவது என்ன சொல்றது, அவரும் உங்களையும் பிரிக்கவே முடியாது. என்னம்மா அது ஒரிஜினல் இப்படி இருக்கு, காப்பி இப்படி இருக்குல்ல, ஒரிஜினல் எதுவும் அதான் காப்பியும் வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரிஜினல் யாரு? எல்லாருக்குள்ளேயும் ஒரிஜினலாக இருக்கிறார். கிரைஸ்துக்குள்ள இருக்கிற அதே ஸ்பிரிட் ஆஃப் காட் ஈச் அண்ட் எவ்ரி சோல். இதான் ரிசரக்ஷனுக்கு அப்புறம் நடந்தது. ஆனால் பாருங்க, ஒருத்தரை கடிச்சுக்கிட்டு காடு சொல்றாரு, இதை சொல்லுன்றார். சாத்தான் வேலையை சாத்தான் செய்வான். சொல்லுங்க, நீங்க சாத்தான் வேலையை செய்ய வேணான்னு சொல்லுன்றார். எதுக்கு இதை போய் சொல்றாரு? சாத்தான் என்ன செய்வான்? அவன் கொல்லுவான், அழிப்பான், கெடுப்பான், திருடுவான். ஹல்லேலூயா. இதான் செய்வான். உங்க சமாதானத்தை திருடப்பட்டிருக்குன்னா ஒருத்தவங்கிட்ட நீங்க பேசிட்டு வருவீங்க,
கொஞ்ச நேரத்தில் உங்கள் சமாதானம் புஸ்வான மாதிரி போயிடும். ஒருத்தங்கிட்ட போயிட்டு பேசிட்டு வருவீங்க, உங்களுக்கு என்ன ஆகிடும், அவ்வளோ பூஸ்டப்பாக இருக்கும். அப்போது சாத்தான் வேலையை சாத்தான் செய்யட்டும், கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்யுங்க. ஆமென். ஒரு மரித்தோரை போய் அவங்க இன்னைக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைங்களாம் மரித்தோரை போய் எழுப்பலைங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாருங்கிறது விக்டோரியஸாக வாழுறாங்கங்க. 2 ரூபாய் இல்லாதவங்க எனக்கு கார் வச்சு வாங்குறாங்கங்க. ஸோ ஐ எம் நாட் ஃபோக்கஸிங் காரு உனக்கு கார் இல்லையா, கர்த்தர் உன்னை நேசிக்கல அப்படி சொல்ல வரலண்ணா. எந்த ஏரியா உன்னை தின்னுச்சு, அப்போ எந்த ஏரியாவில் உன்னை வந்து கஷ்டங்கள் வந்து உன்னை சத்ரு அவனுடைய ஏஜென்ட்டாக சத்ருவே வந்து உங்களை அட்டாக் பண்ணுறான், அந்த ஏரியாவில் நீங்கள் ஷைன் பண்ணும். இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் டோட்டல் ஹீலிங்னா இந்த ஏரியாவில் நீ வந்திருக்கியா, அப்போ சிலுவையில் அவர் வந்து என்ன டாக்டர் பார்க்க வேணான்னு சொல்ல, உங்கள் மைண்டில் டாக்டர் கொடுத்த மாத்திரை ஒத்துக்கணுமேங்க. என்னங்க சொல்கிறீங்க, டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஒத்துக்கணுமே, மாத்திரை கொடுத்து அது ஹீல் ஆகணுமே. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு டெலிவர்டாக, ஒரு ஜாய்ஃபுல்லாக, ஒரு செலிப்ரேஷனாக, ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸாக, ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம கொண்டாட்டம், பணம் இல்லைன்னா கொண்டாட்டம் முகத்திலே இருக்காதுங்க. பணம் இல்லைன்னா அவங்க பேச்சே வித்தியாசமாயிடும். ஒரு வீட்டில் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உருன்னு இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க, சண்டை வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம். உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ அன்னைக்கே நீ செலவு பண்ண ஜாஸ்தின்டுவாங்க, உனக்கு காசோட அருமை தெரில, நீ ஹவு டு மெயின்டைன் மணின்னு நீ கற்றுக்கல, என்னென்ன சொல்லணுமோ சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்ல விரும்புகிறேன், உயிரோடு எழுந்திரிச்சிட்டாருன்னா உங்கள் மைண்டெல்லாம் உங்கள் கவரு, சம்பள கவரு, உங்கள் ஏடிஎம் கார்டு, உங்களுடைய இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்க, இந்த பிள்ளை செய்ய அந்த பிள்ளை செய்ய, ஒருத்தருமே செய்ய முடியாத நேரங்கள் கூட வரும். ஆனால் இவர் செய்வார். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன். உன் ஹார்ட்டில் உன் மைண்டில் தெளிவாக எதை வேணாலும் என்னால் செய்ய முடியும் சொல்லுமா, சொல்லுங்கள், எதை வேணாலும் என்னால் ஜெயிக்க முடியும், எதை வேணாலும் என்னால் ஜெயிக்க முடியும், பிகாஸ் ஐ எம் ஸ்பெஷல். இப்போ நீங்கள் சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவர்கிட்ட பேசினா ஆண்டி அவள் உலகத்தாரா இருப்பா, ரொம்ப பாசிட்டிவாக இருப்பா. ஹலோ கவனிங்க, என்ன அவர் ரொம்ப பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சரவோ, பேசுகிறதே அவர்கிட்ட போய் உட்காந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு யார் சொல்கிறான்னா போனகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்லட்டுமா, உனக்கு இருக்கிற சேலஞ்ச் அவளுக்கு வந்து அவள் பாசிட்டிவ்லாம் எங்கே போகணுன்னே தெரியாது. நான் எழுதி கொடுக்குறேன், எழுதி வச்சுங்க ஒரு மூலையில். ஆனால் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாதனால தான் அவளை பெருமையாக பேசுகிறீங்க. உனக்குள்ள உலகத்தில் இருக்கிறவனோட உனக்குள்ளே இருக்கிறவர் எவ்வளோ பெரியவர். அப்போ என்ன தெரியுமா நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், காட் என்னமோ ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துட்டா அவன் என்னை விட்டு போயிடுவான்ட்டு அவர் பணத்தை கொடுக்காத மாதிரியும், சுகம் இருந்துட்டா என்ன கெஞ்சிக்கிட்டே சுகம் கொடுங்க கெஞ்சிக்கிட்டே என்னோட கனெக்ஷன் இருப்பான்றதுக்கு கொடுத்த மாதிரியும், உறவுகள் அப்படி தான். நீ தானாக எல்லாம் கிடச்சிச்சின்னா இல்லை நான் கொடுத்தேன், உண்மைதான், அவர் கொடுத்து வாங்குறதா விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே தான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அட்மோஸ்ட் லெவலில் நான் சொல்கிறேன், வாட் எவர் பி ஒரு நீடுமா, வாட் எவர் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவரால் முடியும். சொல்லுங்கள் எல்லாரும் பக்கத்தில், எவ்வளோ பெருசாக இருந்தாலும், எவ்வளோ பெருசாக இருந்தாலும், எவ்வளோ பெருசாக இருந்தாலும், எவ்வளோ பெருசாக இருந்தாலும், மரணத்தை விட பெருசு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு ஃபியர் வருதுன்னா மரணம் தான். அதையே ஜெயிச்சு காமிச்சிக்கிறாரு சிலுவையில், இந்த ரிசரக்ஷனில். எதுக்காக செய்யணும், அது இல்லாமல் அவர் ரிசரக்ஷனுக்கு வேறு மெத்தட் கூட வைக்கலாம் இல்லைங்க. அவருக்கு தெரியாத ஐடியாவா? ஏன் மரணம் தான் உலகத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு பயமுறுத்துதல், அதையே நான் ஜெயிச்சேன்னா உனக்கு எந்த பிரச்சனை நான் ஜெயிக்க மாட்டேன்னான்னு காமிச்சிருக்கிறார். நம்ம எல்லாத்தையும் மேஜராக எடுக்கிறதுல சீரியஸாக எடுக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு 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 பிரச்சனைன்னு ஒன்று இல்லையா உங்களுக்குலாம், அது என்ன பிரச்சனையோ நான் சொல்கிறேன் இன்றைக்கி, அதை விட நீ பல கோடி மடங்கு பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார். பல மடங்குங்கிறத பல கோடி மடங்கு பெரியவராக இருக்கிறார். நான் தாழ்ச்சியாக இருக்கிறேன்னு எப்போ நான் கேட்டேன், உனக்கு ஆப்ரேட் பண்ண தெரில, கிங்டத்தை ஆப்ரேட் பண்ண தெரில. இப்போ காட்ஸ் லவ் அப்படின்றதுல நீங்களாம் என்ன, இங்கே எக்ஸாம்பிள் நிறைய பேருங்க காட்ஸ் லவ் அப்படி பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, நல்லது. வாட் இஸ் அவுட்கம்? நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு, எனக்கு, நான் என்னங்க அடுத்து என் ஜெனரேஷன் அப்படி இருக்கக்கூடாது. அவன் என்ன அந்த 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 வாலிப பையனாக இருக்கும்போது எவ்வளோ அனுபவிக்க ஆசை இருக்கும், ஆனாலும் அவனை படிக்க வச்சுக்கிறாரு பாருங்க. இதாங்க அவுட்கம்மு, இதான் அவுட்கம். நான் பேசுகிற புரியுதா? அவுட்கம்னா என்ன, ரிசல்ட்னா என்ன? நீ எந்த இடத்துல நீ விழுந்தியோ அந்த இடத்துல நான் பார் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே, இது வந்து நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்கு வரல,
மைண்டு, கிறிஸ்தவத்தில் மைண்ட் இருக்குல்ல, இந்த மைண்டு, இந்த மண்டை பிளாக் ஆயிடுச்சு. காட்ஸ் வேர்டை சீரியஸாக எடுக்கக்கூடாது அப்படின்னு பிளாக் பண்ணிட்டான். யாரு? சாத்தான். டிசீவ் பண்ணிட்டான், சர்ச்சஸை டிசீவ் பண்ணிட்டான். நான் பாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரிதான், இவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்ன, காங்கிரிகேஷன் வந்து இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு விசாலத்துக்கு போகணும். மைண்டில், ஃபினான்ஷியலாக, ஹீலிங்கில். இதே 20 வருஷமாக இப்படியே இல்லை, 10 வருஷமாக இப்படியே இருக்குன்னு இருக்கக்கூடாது நம்ம. ஆமேன்னு சொல்லுமா? காட்ஸ் லவ்வை உனக்கு வெளிப்படுத்தினா அந்த காட்ஸ் லவ்வை என்ன செய்யணும்? காட்ஸ் லவ்வை அட் எனி காஸ்ட் நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அன்பை வெளிப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? அப்போ காட் என்ன விரும்புகிறாரு, என்ன பர்பஸ்க்காக உயிர் தெழுந்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரு? முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிறாராம்மா? ஃபஸ்ட்டு அது சொல்லுங்கம்மா. ஏம்மா சொல்லுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? வாய்த்தரம் சொல்லுங்க. கிரைஸ்ட் ஆஃப் காட் இருக்கிறாரா? ஸ்பிரிட் ஆஃப் காட் இருக்கிறாரா? இருக்காரா? சத்தமாக சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் தூங்குறதா இருந்தால் உங்கள் வீட்டில் தூங்குங்கிறாரு. நானும் அப்படி சொல்லவே மாட்டேன். அவர் கவலை கிடையாது. நீங்கள் தூங்கணுமா, வீட்டில் தூங்குங்கன்றார். நீங்கள் ஃபோன் வந்து ஓடுறீங்களா, வீட்டில் ஃபோனோடே இருங்கன்றார். எப்படி கோமா பேசுகிறார் பாருங்க. கோமான வார்த்தையை சிரிச்சுட்டே சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? சிரிச்சுட்டே சொல்கிறாரு. நீங்கள் மடிப்பு கலையாமல் நிற்கணுமா, நில்லுங்கிறாரு. நீங்கள் நிற்கும் போது உங்கள் மடிப்பையோ அதெல்லாம் மறந்து ஆராதிக்கணுன்றத, உங்களை மடிப்பு கலையாமல் நிற்கணும்னா அந்த மாதிரி இடத்துக்கு போங்கன்னு திட்டுறாரு. இதெல்லாம் ஹர்ட்டிங் வேர்டு இல்லை, ஆனால் மக்கள் திரளாக வராங்க. அதான் ட்ரூ லவ். இது அஃபண்ட் ஆகிட்டே, அஃபண்டிங் கோல் ஹையாக இருக்கிறவங்கலாம் காடுக்கு பிரயோஜனமே கிடையாது. எதுக்கெடுத்தாலும் அஃபண்ட் ஆகக்கூடாது நம்ம. அல்லேலூயா. எதுக்கெடுத்தாலும் அஃபண்ட் ஆகக்கூடாது. ஆமேன். ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் காடை நம்ம எவ்வளோ அஃபண்ட் பண்ணுறோம் தெரியுமா, உள்ளே இருந்துக்கிட்டு. ஆனால் அவர் போகிறாரா? ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் பேசுனதோட ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்டில் சொல்லணும்னா, அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை விட நீ பெருசு. அடித்து சொல்லுமா பக்கத்தில். சொல்லுங்க ரீட்டா, என்ன அடித்து சொல்லுங்க. அக்கா உங்கள் கை வலிக்குதா? வாட் எவர் பி யுவர் ப்ராப்ளம், அதோட தான் நீங்கள் வெளியில் போகணும். அதோட தான் நீங்கள் போகணும். டாக்டர் என்ன சொன்னாலும் சரி தான், அதை விட அவர் பெருசு. டாக்டர் சொன்னார் இது 10 வருஷம் சாப்பிடணும், அதை விட பெருசு. உடனே நீங்கள் மாத்திரை நிறுத்துற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். பணமே இல்லை, டக்குன்னு ஒரு பணத்தை ஒரு ஃப்ளோ ஆகிடுங்க. ஹல்லேலூயா. அப்போது நான் நல்ல மேய்ப்பன் இல்லைங்கிறியான்னு கேட்டார். என்ன, நான் நல்ல மேய்ப்பன் இல்லையா? அவன் உன் பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் வந்து நிற்கும் போது நீ இந்த ஹோல் டீம் எல்லாம் எதிர்த்து நின்னாங்களே, இந்த லேண்ட் இல்லா பண்ணி காப்பாற்றப்படலையா? அப்போ அந்த வசனம் உனக்கு வந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினாருங்கிற, ஏன் நல்ல மேய்ப்பன் இல்லையா நானுன்னு கேட்குறாரு. அப்போ உனக்கு என்ன தெரியல? ஹவு டு ஆப்ரேட் த கிங்டம்னு தெரியல. எத்தனை பேர் இங்கே லிசன் பண்ணுறீங்க? ஹவு டு ஆப்ரேட் உங்களுக்கு தெரியுமா? ஹவு டு ஆப்ரேட் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இது, ஆனால் ரொம்ப சிம்பிள். இது நமக்கு தெரியறதில்ல. ஹவு டு ஆப்ரேட்னா நல்லா கவனிக்கணும். எனக்கு தாவீது இருக்கிறார்ல, தாவீதை விரட்டி சவுல் கில் பண்ண வந்தார். ஆனால் செத்து போனது யார்? சவுல் செத்து போனான். சவுலுடைய சன் இருக்கான்ல, ஜோனத்தான் அவ்வளோ நேசம். ஒரு சோல்மேட் தான் அவர். யாரு? டேவிடு ஜோனத்தானை நேசிச்சதை விட ஜோனத்தான் வந்து டேவிட் அவ்வளோ நேசிக்கிறாரு. சவுலுடைய தப்புக்கு யார் பலியானான்னு தெரியுமா? ஜோனத்தான் வந்து செத்து போனானா நல்லா வாழ்ந்தானா? ஜோனத்தான் வாழவே இல்லை. ஜோனத்தான் ஆல்சோ கில்டு. ஹல்லேலூயா. சரி, அடுத்து நான் சொல்றேன். இந்த ஜோனத்தானுடைய மகன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் என்ன? மெஃபிபோசேத்து. இந்த மெஃபிபோசேத்துங்கிறவன் ஜோனத்தானுடைய மகன். அந்த ஜோனத்தானுடைய தாதி என்ன இருக்கு அப்பனா, அக்கா அம்மா என்ன பண்ணியிருக்கா, அந்த யுத்தம் நடக்கும்போது இந்த பிள்ளையை கொண்டுருவாங்கன்னு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போன உடனே அந்த காலு கீழே விழுந்து 2 காலம் முடாயிடுச்சு. ஏங்க, ஒரு துரோகமானது. நல்லா கவனிக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு அப்புறம் அவருடைய லவ் எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் ரிசரக்ஷன் காட் உங்களை எப்படி வச்சுக்கிறாருன்னு இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிடும் எல்லாமே. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு உங்கள் மைண்டு பிளாக்கு தான் நீங்கள் எடுத்து போடணும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. பாருங்க, மெஃபிபோசேத்து வந்து 2 காலம் முடமாயிட்டான்.
அவ்வளோ நிலபலத்தோட வாழ்ந்து ஒரு கிங்கா இருந்த சவுலுடைய இம்மிடியட் சன் இல்லை, இம்மிடியட் நெக்ஸ்ட் கிராண்ட் சன்னுடைய நிலைமை என்னங்க? பிச்சைக்காரனாயிட்டோம். சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. தூக்கிட்டு போகிற நேரத்தில் உழுந்து 2 காலம் மூடம் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ ஸ்பீடாக தூக்கியிருப்பா, தூக்க முடியாமல் தூக்கி உழுந்து கால் போயிடுச்சு. தாவீது வந்து ராஜரீகம் வந்த உடனே அவன் என்ன நினச்சி பார்த்தான் தெரியுமா? சவுளுடைய குடும்பத்தில் நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்து என்ன செஞ்சான்? ஹெல்ப் பண்ணல. அந்த ஹெல்ப் பண்ணால் இந்தாம்மா இதை வச்சுக்க கண்ணுன்றது இல்லை, லைஃப் லாங்காக என் பந்தியில் நீ சாப்பிட்ணும், உனக்கு வேலைக்காரங்க உன்னுடைய நிலபலம்லாம் உன் தாத்தா உன் அப்பாவதெல்லாம் உனக்கு திருப்பி கொடுக்குறேன்ட்டான். நம்ம செய்வோமா? தாவீதோட ஹார்ட்டை பார்த்தீங்களா? அப்படி கொடுத்தாரா இல்லையா? கர்த்தர் வந்து அன்புள்ளவர், கவனிக்கணும். அதே நேரத்தில் அவர் நீதிபரர். அன்புள்ளவர், அதே நேரம் நல்லா கவனிங்க, நீதிபரர். இப்ப தாவீது இப்படி செய்யறாரு. தாவீதுக்கு பாடுகள் உண்டா இல்லையா? ஏன் வந்துச்சு அவ்வளோ பாடு? கவனிக்கணும். தாவீது பத்சேபாள்ங்கிறவள லைஃப்ல கெடுத்தது மட்டும் இல்லை, அவ கணவனை கொலை பண்றாரு பாருங்க. அதுக்கு நடந்தது என்ன? குழந்தை இறந்ததோட ஒண்டி தான் நமக்கு தெரியுது. அடுத்து என்ன வந்தது? இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்சலோம்ன்றவன் தன் மகன் தகப்பனை கொல்லுவானா? ஐயா, கொல்றதுக்கு கேங் ஃபார்ம் பண்ணுவானா? சொல்லுங்க. விரட்டி கொலை செய்ய வரான். காட் நீதிபரர். தேவ ஜனமே, உயிர் தெழுந்த நாளுக்கு பிற்பாடு இருக்கிற நீங்களும் உங்க ஜெனரேஷனும் பாதுகாப்பா இருக்கு. தாவீதுக்கு கிடையாது, அது மோசஸ்க்கு கிடையாது, ஜாஷுவாக்கு கிடையாது. ஆமென். அப்புறம் யாருக்கு? தானியல் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் உங்களோட நல்லவங்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் உங்களோட பரிசுத்தவான்களுக்கும் இல்லாத ஒன்று தேவன் உங்களுக்கு செஞ்சுட்டாரு. எப்படி செஞ்சாரு நான் சொல்றேன். இந்த தாவீதை பார்ப்போம். நம்ம தாவீது அந்த பச்சைபால் இடத்துல அதை நினைச்சு இப்போ நான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. என்னன்னா, ஒரு பெண்ணுங்க, புருஷன் உள்ளவோ, பெண்கள் கவனிங்க, ஆண்களும் கவனிங்க, புருஷன் உள்ளவ, ஆனா அந்த புருஷன் வந்து ராஜா கூப்பிடுறான் அப்படின்னு வந்துட்டா. ஒரு ஒரு மாறுத்தரம் சொல்லி, இல்லை நான் என் புருஷனுக்கு துரோகம் அப்படிலாம் அவள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வேர்டு கூட என்ன செய்யல. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, ஒரு ஹையராக யாராவது இருந்தால் உடனே பல்ல காட்டுறதுனா நீங்கள் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், அவள் தப்பு பண்ணதெல்லாம் மற்ற விஷயத்துலேயே கூட சொல்கிறேன். யாராக இருந்தாலும் கூழ கும்பிடு போட மாட்டேன்னு சொல்லுங்கள்லாம். யாருக்கு நீங்கள் என்ன ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜால்ரா அடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இவன் உடனே வந்துட்டான், அந்த பிள்ளை தரிச்சிருச்சு. இவன் ராஜா என்ன செய்கிறான்? ராஜா இங்கே யார்? கிங். யார் அந்த கிங்? தாவீது. என்ன செய்கிறான்? உரியாவை லீவ் கொடுத்து அனுப்புகிறான். லீவ் கொடுத்து அனுப்புனது எதுக்குங்க? நல்லா கவனி. லீவ் கொடுத்து அனுப்புனது எதுக்கு? எல்லாருக்கும் கல்யாணம் ஆனவங்க இருக்கீங்க, ஆகாதவங்களும் இருக்கீங்க. லீவ் கொடுத்து அனுப்புனா எதுக்கு அனுப்புகிறான்? அன்னைக்கு கணவன் மனைவியாக ஒன்றா இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளை தரிச்சிருச்சின்னு சொல்லி அனுப்புகிறா. உடனே லீவ் கொடுத்தா. இதெல்லாம் பெரிய துரோகங்க. பச்சை பாலில் லவ் பண்ணி அவளை புருஷன்ட்டேருந்து பிரிச்சது கூட பெரிய விஷயம் கிடையாது. சவுல் செஞ்ச மாதிரி தான் இந்த தாவீது செஞ்சுக்கிறாரு. ஆனால் உரியாவை கொன்றது இருக்க, அது பயங்கரம். அதுக்கு நடந்தது என்ன? தாவீதன் இருதயத்துக்கு ஏற்றவன் தான் சொல்கிறாரு தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இன்னும் வேற ஏதாவது சொல்லுங்கள். அப்சலோம் கொலை பண்ண வந்தார். கான்குபெட்னா அந்த மறுமனை ஆட்டிகளோட இவன் சயனிக்கிறான். இது எவ்வளோ பெரிய கேவலம் இல்லை? தன் தாய் தன் தகப்பனுடைய மனைவி இடத்துல அவன் வந்து உறவு வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய கேவலம். சரி, அதை விடுங்க. அடுத்தது ஏதாவது தெரியுமாம்மா? அப்சலோம் கில் பண்ண வந்தது அதான் பயங்கரமான ஒரு ஆன்சர் இது. தாமார்னா நமக்கு என்ன தெரியும்? யூதா வந்து தன் மருமக வந்து வேஷம் போட்டு பிள்ளையை வாங்கிக்கிறா. பரேஸ்ன்னு குழந்தை பிறக்குது. சரியா? சேலா பரேஸ்ன்னு பிறக்குது. அந்த பரேஸ் ஜெனரேஷனில் தான் கிரைஸ்ட் வரார் பாருங்க. எல்லாம் போர்டாக இருக்கும், தயவுசெய்து ஆழங்களை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் காட் நீதிபரர். சொல்லுங்க எல்லாரும், காட் நீதிபரர் சொல்லுங்க. அதனால் தாவீது இருதயத்துக்கு கெட்டவனாக இருந்தாலும் நடந்தது என்ன தெரியுமா? ஏம்மா, அப்சலோம்னு ஒரு பையன் இருக்கான், அம்னோன். 2 பாய்ஸ். அம்னோன் சொல்லுங்க எல்லாரும். அம்னோன். இப்போ எல்லாரும் டேவிட்னு பேர் வைப்போம், எல்லாம் வைப்போம். எத்தனை பிள்ளைங்கன்னா அபிகாயில்னு வைக்கிறோம். இந்த பேரெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அம்னோன் இல்லாம அம்னோன். அப்சலோம் கூட தெரியுது, அம்னோனை தெரிய மாட்டேங்குது பாருங்க. இந்த அப்சலோமுடைய பேர் என்ன? டாக்டர் பேர் என்னம்மா? தாமார்னா நமக்கு அந்த தாமார் தான் தெரியும்.
இந்த அம்னோன் என்ன பண்றான் தெரியுமா? தன் சகோதரிய கெடுத்துட்டான். இதெல்லாம் என்ன? தாவீதுக்கு எப்படி நடக்கலாம்? எப்படி நடக்கலாம் சொல்லுங்க? கிராண்ட் டாட்டர் தன் சன்னே ரேப் பண்ணா எப்படிங்க? வாட் இஸ் கிரேட் ஃபில்தி திங். இது நடந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு பக்கம் பிளெஸ்ஸிங் வந்துக்கிட்டே இருக்கும். கவனிக்கணும் எல்லாரும். பழைய ஏற்பாட்டில் ஒரு பக்கம் பிளெஸ்ஸிங், நீ செய்கிற நன்மைக்கு பிளெஸ்ஸிங் வரும். நீ செய்கிற தீமைக்கு ஒரு பக்கம் என்ன வந்துக்கிட்டே இருக்கும்? கர்சஸ் வந்துக்கிட்டு இருக்கும், தீமை வந்துக்கிட்டு இருக்கும். அந்த தீமையில கூப்பிட்ட உடனே நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம், மற்ற எல்லாம் பார்க்குறோம், உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டால் வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப வெரி குட் நியூஸ் என்னென்னா, ஆஃப்டர் ரிசரக்ஷனு த ரூலர் இஸ் இன் யூ. உனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறதுனால அந்த சாவுங்கிறது உனக்கு கிடையாது. ஏன்னா நீ இல்லை, அது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இனி நான் இல்லை. நான் என்ன அர்த்தம்னா, என் ஜெனரேஷனுக்கு நான் நல்லது செஞ்சுதான் இல்லை, என் ஜெனரேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரைஸ்டுடைய இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு என்ன சில்ட்ரன் ஆஃப் சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், இவளுடைய கிராண்ட் சில்ட்ரன் வரைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? பழைய ஏற்பாடு கிடையாது நம்ம காலங்கள். ரிசரக்ஷனுக்கு ஏன் இவ்வளோ நாள் அவர் இருந்தாரு? பழைய ஏற்பாட்டில் நான் நீதி செய்கிறவர், நான் அன்புள்ளவர், நான் அன்பாகவும் இருப்பேன், ஆனால் நான் நீதி. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா கிரைஸ்டே அந்த நீதி ஆயிட்டார். இப்போ நான் வந்து என் பிள்ளைங்க என்ன இருக்கும்போது நான் என் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் அப்படின்னும் போது நான் நிற்கும் போது கிரைஸ்ட் எனக்கு முகத்துக்கு வந்து ஃபாதர் கார்கிட்ட வந்துடுறார். ஆஃப்டர் ரிசரக்ஷன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் காடு உங்களுக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடினால உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவுட்கம் இருக்கோ இல்லையோ, அவர் ஜெபத்தை அவர் கேட்பாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த நீங்க பிலீவ் பண்ணா போதுங்க. ஐயோ, அதை நீங்க பிலீவ் பண்ணா போதுங்க. சொல்லுங்க, அதை நீங்க என்ன செய்யணும்? ஜஸ்ட் பிலீவ், ஒன்லி பிலீவ். யூ ஜஸ்ட் சிம்பிள் லைஃபுங்க. அதை நீ பிலீவ் பண்ணா போதும். ஐயோ, நான் செஞ்சது என் பிள்ளைங்களை அட்டாக் பண்ணுமா? நாட் எட் ஆல். நாட் எட் ஆல் மீன்ஸ் நாட் எட் ஆல். ஆமென். ஏன் தெரியுமா? நான் இல்லைங்க, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ என் பிள்ளைங்க யாருடைய பிள்ளைங்களா ஆயிடுறாங்க? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு மகளை கல்யாணம் பண்ணிட்டார் ஒரு தகப்பன்னு. அந்த அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவள் அந்த ராத்திரியில் எழுந்திருக்கிறான். அந்த தகப்பண்ணை என் பிள்ளை கஷ்டப்படுதுங்கிறாரு. ஹலோ, என்னது? இந்த பேர குழந்தை கத்துது. உடனே அந்த இவரோட மகன் என்ன பண்ணுறா? தூங்கலை. அவள் எழுந்திரிச்சு அந்த பிள்ளையை பாலை கொடுக்க, அது சில்லுன்னு பாத்ரூம் போயிடுச்சுன்னா தூக்கம் இல்லாமல் அதை எழுது இது உடனே இவர் என்ன செய்கிறாரு? புருஷன் தூங்குறாரு. நல்ல புருஷன் தூங்குறாரு. என்னங்க, இவர் என்ன செய்கிறாரு? இவர் என்ன சொல்கிறாரு? ஏன் புள்ள கஷ்டப்படுதுங்கிறார். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த தகப்பன் பிள்ளைங்கிற உறவை தான் காட் எல்லா குழந்தைங்களுக்கும் வச்சுக்கிறார். ஹியூமன் மேன்கைண்டுக்கே அவர் கொடுத்த ரிலேஷன்ஷிப்பு. நீ எனக்கு சம்பந்தி யாருன்னு காட் சொல்ல மாட்டார். நான் ஒரு குடும்பத்தை தெரிஞ்சுருக்கிறேன், அவங்க என் குடும்பம் தான், அவங்க என் மக தான், நீ எனக்கு சம்மந்தி தான் அப்படின்னு வர. ரிலேஷன்ஷிப்புனாலே என்னென்னா ஃபாதர் காட் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் காட் தான். வி ஆர் இன் த ஃபேமிலி ஆஃப் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது இருதயத்தை கேட்டவனா இருந்து அவன் ஜெனரேஷனில் அவன் பார்த்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சங்கள் இல்லைங்க. தாமார் கிராண்ட் டாட்டரு லைஃப் போயிடுச்சுங்க. அப்சலோம் வாழவே இல்லைங்க. அம்னோன் வாழவே இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், உங்கள் பிள்ளைங்க வாழுவாங்க இஸ் நத்திங் பட் நாட் சர்வைவல். வாழுவாங்கன்னா சர்வை பண்ணுவாங்கன்னு கிடையாது. சர்வைவ்னா என்ன தெரியுமா? வாடகை கொடுத்துட்டோம், ஃபீஸை கட்டணும், அப்பா வாடகை கொடுத்துட்டோம், அப்பாடா இல்லை, கைக்கும் வாய்க்கும்ல அபண்டன்ஸ், லிவிங் அபண்டன்ட் லைஃப். அவர் ஏன் வந்தாரா? நானும் ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படும். ஜீவன் என்ன தெரியுமா? லைஃப், நாட் சர்வைவல். ஏதோ இருக்குது. பிளான்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். பிளான்ஸ் அதை கவனிப்பார்ல, அதுக்கு தண்ணி ஊற்றுவாரல்ல, அதை ரெகுலரைஸ் பண்ணி களை வெட்டுவாரல்ல. என்னங்க? ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா? உங்களை வாழ வைக்கிறாரு. ஜீவன் உண்டா இருக்குன்னா நீ வாழணும், நாட் சர்வைவல். புரியுதாங்க நான் பேசுறது? காட் சொல்கிறாரு ரோமன்ஸில் 8 எடுங்க, 8
10-13 வாசிமா. ரோமன்ஸில் இந்த 8ங்கிறதே உங்களுக்கெல்லாம் நீங்கள் 8வது சாப்டர் படிச்சு 8னால என்ன தெரியுமா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அங்கே அப்படியே நிறுத்துங்க ரீட்டா. இன்னொரு தடவை அந்த ஒரு லைனை மட்டும் படிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மாமிசத்தின்படி பிழைத்தால் என்ன? அப்ப அங்க சாவறதுன்னா என்ன? ஃபியூனரல் பரியல்லையா மீன் பண்றாரு? Financial crisis is a death. Hallelujah. Diseases and sickness is death. Not full love of relationship is a death. Cunning people உன்னை சரவுண்ட் பண்ணுறது இட்ஸ் a death. Hallelujah. ஒரு ஜாபுக்கு போற உன்னை டார்மெண்ட் பண்றாங்க, இட் இஸ் a death. Hallelujah. பார்த்து காசை பார்த்து செலவு பண்ற 1ஆம் தேதியிலேருந்து 10 தேதிக்குள்ள எல்லாம் காலி அடிச்சு டெத்து. அப்போ அது அந்த டெத் எப்படி வருது? மாமிசத்தின்படி நீ பிழைக்கிற. கர்த்தருடைய ஆவியானவர் வந்தது எதுக்குன்னா ஆவியின்படி பிழைக்கிறதுனால தான். அதனால தான் உங்களை நீங்கள் நம்மள சொல்லுவாங்க we are spiritual, we are born again. விண்டோ ஷாப்பிங் தான் நடக்குது. born again பட் ஷாப்பிங் பண்ணுறோம். அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை. அவங்க பாருங்கள் இந்த சின்ன வயசில் கல்யாணம் குழந்தை பிறந்துச்சு, அவள் பாருங்கள் 2 வருஷத்தில் கையில் குழந்தை எடுத்துட்டா, இவளை பாருங்கள் வீடை கட்டிட்டா. இப்படி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. விண்டோ ஷாப் தான் அதுக்கு பேர். ஆப்ரேட் பண்ண தெரியணும் கிங்டத்தை. சொல்லுங்கள். நான் அதை சொல்லலை. கிங்டத்தை என்ன செய்ய தெரியணும் சொல்லுங்கள் எல்லாரும் கிங்டத்தை. ஆனால் மாமிசத்தின்படி நீ பிழைத்தால்னா என்ன அர்த்தம்? மாமிசத்தின்படி பிழைத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமிசத்தின்படி பிழைத்தால். இந்த மாமிசத்தில் இப்போ ஒரு சம்பளம் வருது, அப்பாடா இதில் இஎம்ஐ கட்டிடலாம், அப்பா நல்ல வேலை, நெஞ்சு வலிச்சிச்சு, கேஸ் தான் நல்ல வேலை. இப்படியே நீ ஒன்றுத்துக்குமே உன் மைண்டை யூஸ் பண்ணி ஹீலிங் ஃபினான்ஷியல் இதுக்கு நல்ல வேலை அவங்க வந்து நம்மளை திட்டுவாங்க நினச்சா, அப்பா நல்ல வேலை சொல்லி காட்டல. இப்படி நீங்களாவே ஒன்று வச்சு நீங்களே ஒரு நிம்மதியை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பெருசு வந்து அவங்களால நிற்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கு தான் சொல்கிறாரு, உன்னுடைய மாமிச சிந்தையில் மரணம்னு எழுதப்பட்டிருக்கு. மாமிச சிந்தை, மாமிசத்தின்படி நீ பிழைத்தால் மீன்ஸ் நீனாவே அதுக்கு ஒரு ஜீவனை உண்டாக்கிட்டு வாழ்ந்தன்னா சாவீர்கள். அடுத்தது ஆவியினாலே சொல்லுங்க எல்லாரும். அதுனா என்ன அர்த்தம்? ஆஃப்டர் ரிசரக்ஷன் உனக்கு அவ்வளோ நாள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வந்து அதுக்கப்புறம் ஒரு ஏறி போனார் பாருங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு கிரைஸ்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒருத்தர் ஒரு கிரைஸ்ட் ஆக்கிட்டு போயிட்டாரு. ஒருத்தருக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் யாரை மேக்னிஃபை பண்ணுவார், யாரை மேனிஃபெஸ்ட் பண்ணுவார்னா கிரைஸ்ட, ஜீசஸை. அது தெரியாமல் நீ வாடுற வரைக்கும் நீ ஷாப்பிங் பண்ணுறது வந்து சும்மா தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. உன் வீட்டுக்கு தேவை இருக்குது, டெய்லி விண்டோ ஷாப் பண்ணால் வீட்டில் சாமான் நிறைஞ்சிருமா? பார்த்து பிள்ளைங்க வந்து இப்படி சொல்லுது, இதை வாங்கி தரல, அதை தருவார் ஏசப்பா அப்படி சொல்லி எங்கே தந்தாருன்னு சொல்லிவிடு. ஒரு நாள் எங்கே தந்தாரு ஒன்றும் தர மாட்டேங்கிறார். அது மாதிரிலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பிக்சரைஸ் பண்ணி வளர்க்காதீங்க. எல்லாம் தருவார். நீ ஜெபம் பண்ணி ஏசப்பா எனக்கு வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுங்க, வர சொல்லு அப்படின்னு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. சின்னதுலேயே அதை விதைச்சிருங்க. அப்போ மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே. சரீரத்தின் செய்கைகள் என்னது? சரீரத்தின் செய்கை என்னம்மா? சரீரத்தின் செய்கை மாமிசம் சரீரன்ற வேர்டு தான் அங்கே ரீப்ளேஸ் ஆயிரும். மாமிசம் தான் இங்கே சரீரம்னு வந்திருக்கு. அப்போனா நீங்கள் என்ன செய்வீங்களா? ஆவியினாலே அழித்தால் மீன்ஸ் என்னது? அக்கினி நெருப்பு போட்டு கொளுத்துனாவா? என்னது அது? என்னம்மா அது? உங்கள் தாட்டில் லைஃப்பில் சிந்தனையில் வருது டான்னு. கஷ்டம்தான். இங்கே பாருங்க, என் வாழ்க்கையில் ஒரு மார்ச் மாதம் வாடகை எப்பயுமே 2 தேதியில் நான் கொடுத்துருவேன். அப்போ இது உண்டு ஆரம்ப நாட்கள். அப்போ நான் நினைக்கிறேன், இது எனக்கு பர்சனலாக அனுப்புகிற யாருமே கொடுக்க முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஒன்றுமே செய்ய முடியாது நான். ஆனால் துதி இருக்குது, ஆராதனை இருக்குது, ஜெபம் இருக்குது, எல்லாம் இருக்குது. உடனே நான் என் மாமிசத்தில் ஒரு கணக்கு பண்ணுறேன். என்னன்னு, இந்த மாதம் எல்லாருக்கும் இன்கம் டேக்ஸ் மந்த்து, கஷ்டம் அப்படின்ற. டி நகரில் ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை தூங்கவே மாட்டேங்குது, என்னை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போய் ஜெபிச்சா 60,000 கேஷாக கொடுத்தாங்க. ஹலோ, 60,000 சத்தியமாக சொல்கிறேன், பொய் கிடையாது. அப்போ மாமிசத்தின்படி நீ வாழாதன்றாரு.
அப்போ இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு, கற்றுக் கொடுக்குறாரு காட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நீங்க மாமிசத்தின்படி மாமிச எண்ணங்களை நீங்க அழிச்சிங்கன்னா நீங்கள் வாழுவீர்கள். அப்போனா என்ன அர்த்தம்னா, கிரைஸ்ட் உனக்குள்ள வாழ வாழ கிரைஸ்டோடைய டிஎன்ஏ உனக்குள்ள இருக்க உன் ஜெனரேஷன் அதையே பார்த்து பார்த்து அது கிரைஸ்ட் ஜெனரேஷன் ஆகிடும். இப்போ தாவீது, அப்சலோமு, அம்னோன்னு, அவன் தாமாரு, அவன் ஜெனரேஷனில் பாருங்கள், அவன் இமீடியட் ஜெனரேஷனில் கிங்காக வந்தவன் யார்? சாலமோன்னு. அதுக்கப்புறம் யாராவது பேர் இருக்காமா அதே மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு? ஆனால் உங்கள் ஜெனரேஷனுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கும். எத்தனை பேர் புரியுதுன்னு எனக்கு தேங்க்யூ. இந்த ஒரு ரேட்டான ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க கிராண்ட் சைல்டு தான் இவன். அப்படியா அப்படின்வாங்க எல்லாம். அதுமாதிரி உங்கள் பேரை போட்டுங்க. ஆமென். ஓ அவங்க பிள்ளைங்களா இவங்க? சரி, ரொம்ப கிளாட், வெரி கிளாட். அப்படி வைப்பாருங்க உங்களை. ஏன் தெரியுமா? அங்க யார் இருக்கிறா? கிரைஸ்டுடைய ஸ்பிரிட் ஆஃப் காட் இருக்கிறாரு. ஆமென். ரிசரக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியுமா? யூ ஷுட் ரூல் ஓவர் யூ ஷுட் ரூல் ஓவர் யுவர் எக்ஸாம், யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். யூ ஷுட் ரூல் ஓவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையுமே நீ ரூல் ஓவர் பண்ணி ஜெயிக்கலாம். இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, நான் படிக்கவே இல்லை, இதை பண்ணவே இல்லை, அதை ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீ படிக்கிறத படிக்கணும். உனக்கே ஒரு திருப்தி இல்லைன்னா நீ அவரை சார்ந்து யூ பிலீவ் இட். ஃபர்ஸ்ட் யூ பிலீவ் இட். அடையாளம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் போது கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும்போது எகிப்தை விட்டு வெளியில் வந்துட்டு முடிவு எங்கே போய் விட்டாரு? கானான். ஒரு டெலிவரன்ஸ்லேருந்து வந்தோன்னா ஏதோ ஒன்றில் போய் சேரணும். இப்போ நீங்கள் பழைய ஆளாக இருந்த நீங்கள் அல்லது நீங்கள் போனங்கன்னு ஆனீங்கன்னா என்ன அர்த்தம்னா, கானான்ற கிரைஸ்டுக்குள்ளே நீ வர போகிறது இல்லை, வந்துட்ட. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணார். அதில் இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருத்தம் கூட கிடையாது. பலவீனம் வருதே, அப்போ அவர் ஹீலர் இல்லையா? அம்மா ஆப்ரேட் பண்ணணும். சொல்லுங்கள் எல்லாரும், சொல்லுங்கள். ஹவு டு ஆப்ரேட் த கிங்டம் யாருக்கு தெரியும்? ஹவு டு ஆப்ரேட் த கிங்டம் உள்ளதான் இருக்கிறாரு. அவர் பெரியவருங்கிறது எனக்கு தெரியும், அவர் நல்லவர்னு தெரியும். ஆனால் நான் விண்டோ ஷாப்பே பண்ணிட்டு இருந்தேன், ஒன்றும் நடக்க போகிறதில்ல. என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஒரு ஊழியக்காரருடைய ஒரு இது கேட்டேன், ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, சூப்பர் நேச்சுரல்னா என்ன? இப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன? அவங்க அப்பா அப்படி செஞ்சார், அதனால் இந்த பிள்ளைங்க வழியாக. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆஃப்டர் ரிசரக்ஷன் என்ன? கிரைஸ்ட் உனக்குள்ளே வாழுறாரு. மாமிச சிந்தையில் மரணம் இருக்குது, ஆவியினால் உன் மாமிச எண்ணங்களை அழிச்சு போட்டுரு. அப்படின்னா உன் ஜெனரேஷனில் டிஎன்ஏ யாரோடது? ஜீசஸோடது. அவன் உன்னை அறியாமே உன் பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் யாராக இருக்கிறாங்க? கிரைஸ்ட் ஜெனரேஷனாக இருக்கிறாங்க. நோ கர்சஸ், நோ ஹெரிடிட்டரி டிசீசஸ், நோ சிக்னஸ். ஆமென். அவங்க அப்பா அவங்க வீட்டில் குடும்பத்தை பணத்தை நல்லா மெயின்டைன் பண்ண, அதனால தான் அதே புத்தி. அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் செழிப்பாக இருந்தே தீருவார்கள், வாழ்ந்தே தீருவார்கள், வெற்றியாக இருந்தே தீருவார்கள். அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன்னாரே, வந்து என்ன கொடுத்துக்கிறாரு? இயேசு ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிரைஸ்ட் எப்படி இருக்கிறாருன்னா ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்கிறாரு. நம்ம பிளான் என்ன? இவங்ககிட்ட வாங்கி அதை அடைச்சிடலாம், கவர்மெண்ட்டில் அதை போட்டு. ஹெவன்லி கவர்மெண்ட்டை விட பெரிய கவர்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆமென். அந்த ஹெவன்லி கவர்மெண்ட்டில் கிங்காக இருக்கிறது தான் ஸ்பிரிட் ஆஃப் காட். கிங்டம் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமென். கிங்டம்னா யார்? ஒரு பர்சன். அவர் யார்? ஸ்பிரிட் ஆஃப் காட். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத சீரியஸாகவும் கவனமாகவும் மேஜராகவும் நம்ம வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த விழுதில் தான் கோட்டை விட்டுருக்குறோம். அதை அப்பியாசப்படுத்தினா ஒண்டி தான் நீங்கள் அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆமென்மா. அந்த ரிசல்ட்டே நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவன் நான் நல்ல மேய்ப்பண்ணில்லான்னதுக்கு எனக்கு சொன்னார் காடு, நீ வந்து என்னுடைய வார்த்தையை நீ பேச ஆரம்பின்றார். இதெல்லாம் நம்ம ஒரு தடவை கேட்டுட்டு நல்லா இருக்குன்ட்டு போயிடுவோம். இதுவே லைஃப் ஸ்டைலாக்குங்கிறார். இதுவே சொல்லுங்கள் எல்லாரும், லைஃப் ஸ்டைலாக்கு. இப்போ ஒரு ஜுரம் வருது, ஜுரம் இனிமே இருக்காது. இன்னைக்கு ஏன் நமக்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னா, என்னது ஏன் பிள்ளை, ஐயோ என்னது அப்படின்றோம்ல, அதனால தான். அப்போ பிள்ளை மேலே பாசம் இல்லையா? இல்லை. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு எனக்கு என்ன பேர் வச்சுக்கிறாரு? அப்பா பொல்லாதவங்கன்னு பேர் வச்சுக்கிறார். உங்கள் பேர் என்ன தெரியுமா? பைபிள் படி, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நன்மையை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? பிலீவ் பண்ணு.
உன் பிள்ளை என் பிள்ளை விட்டுட்டு போன்றாரு, செலிப்ரேட் பண்ணுன்றாரு. பிழைச்சிருங்கிறார். பிழைப்பு சொல்லுங்க எல்லாரும். பிழைப்பு. பிழைப்புனா நாட் சர்வைவல். கமான் எவரிபடி. பிழைப்புனா என்ன? சர்வை பண்றது கிடையாது. கைக்கு வாய்க்கும் இல்லை, சுகமா இருக்கிறது. சுகமா இருக்கிறது பிழைப்புனா என்னப்பா? அப்புறம் என்னது? abundance in health, abundance in finance. ஹல்லேலூயா. ஒருத்தவங்க கேட்டா, ஐயோ இப்போதாங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் இல்லையே அப்படி சொல்லாமல் இன்னும் இருக்கணும் கொடுக்கறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் இருக்கணும் கொடுக்கறதுக்கு. அதுதான் அபண்டன்சி. ஹல்லேலூயா. அப்ப நீங்க பிழைச்சிருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. 13ஆம் வசனத்தை இன்னொரு தடவை வாசி. 8:13. எல்லாரும் இன்னொரு தடவை சொல்லுங்க. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். புரியுதா இது ஏதாவது? மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். என்னங்க இதெல்லாம்? மாமிசம் சொல்லுது. மாமிச கண்களில் பார்த்து ஒரு கணக்கு போடுறீங்கல்ல, அதன்படியே நீ வாழ்ந்தன்னா சாவுன்னா பொட்டியில் அடக்கம் பண்றதல்ல, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்வு, துக்கத்தோட வாழறது, புலம்பலோட. லேமெண்டேஷனே லைஃப். ஆனா சொல்றாரு, உன் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த மகிழ்ச்சி கொடுப்பேங்கிறாரு. அல்லேலூயா. உன் துக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான சமாதானத்தை கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேங்கிறாரு. அப்ப how to operate the kingdom, how to operate first காடோட ஹார்ட் என்ன, காடோட பர்பஸ் என்ன? உங்களை வாழ வைக்கணும். சொல்லுங்க, வாழ வைக்கணும். வாழ வைக்கிறதுக்கு அங்க என்ன வேர்டு கொடுத்துருக்கு? பிழைப்பு. என்ன இருக்கு? பிழைப்பு. பிழைப்பு இஸ் லிவிங். இன் இங்கிலீஷ் லிவிங் லைஃப். அப்ப அந்த மாதிரி சர்வைவல் இல்லாம வாழறது. சர்வைவல் இல்லாமன்னா அர்த்தம் புரியுதா? சர்வைவல் மோட்னா இன்னைக்கு விடிஞ்சிருச்சு, இன்னைக்கு என்ன சமைக்கணும், இன்னைக்கு என்ன பண்ணோம், அப்பா இது பண்ணிடுச்சு, அப்பாடா இன்னைக்கு பொழுது என்னப்பா நல்லபடியா பொழுது போச்சு ஆண்டவரே. விண்டோ ஷாப்பிங். அதே நேரத்தில் எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு சமாளிக்க முடியும்? ஆமேன்னு சொல்லுங்க. என்ன நடந்தாலும் அதை விட நான் தான் பெருசுன்னு ஒரு திமிரு இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நான் தான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு இன்டர்வியூக்கு போனால், ஆஹா இவ வந்துட்டா, இவ எடுத்துருவான், தட்டி வாங்கிடுவா அந்த போஸ்ட் அப்படின்னு உங்களை பார்த்து தெரியணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு ஞானத்தையும் அறிவையும் அழகையும் அந்தஸ்தையும் செலிப்ரேட் பண்ணும்படியான பிள்ளைகளையும் புருஷனையும் மனைவியும் குடும்பத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆஃப்டர் ரிசரக்ஷனில் இருக்கிறோம் நீங்களும் நானும். ஆஃப்டர் ரிசரக்ஷன் டேல இருக்கிறோம். அவள் எதுக்குமே நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவள் போராட்டம் வந்தால் கூட அது சொல்லணும், நீ தோக்க தான் போற. யாரு? அந்த போராட்டத்தை கொண்டு வர பிரச்சனைய நீ தோக்க தான் போற. முடிவு என்ன இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஒரு சாதாரண மனுஷர்கள் தாங்க பவுல். சாதாரணமாக கூட ட்ரெஸ் பண்ண தெரியாதவருங்க பீட்டரு. ஒரு பட்டணத்திலேயே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினவன் யார் தெரியுமா? பிலிப் என்பவன். சமாரியா பட்டணத்துக்கே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினான்னு இருக்கு. நம்ம வீட்டுக்கே சந்தோஷம் கொடுக்க முடியல. என்னங்க, ஒரு வீட்டில் 4 பேரோ 2 பேரோ இருந்தால் அவங்களுக்கே சந்தோஷம் கொடுக்கல. சாத்தான் செய்கிறத சாத்தான் செய்யட்டும் சிஸ்டர், நீங்கள் செய்யாதீங்க அந்த வேலையை. சமாதானத்தை கெடுக்காதீங்க, சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. ஆஃப்டர் ரிசரக்ஷனில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை காடு சொல்கிறாரு பாருங்க. கர்த்தரே உனக்குள்ளே இருக்கிற, உனக்கு மன்னிக்க தெரியல, அதனால தான் உனக்கு இந்த கஷ்டம். நிறைய பேர் உங்களை ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசுவாங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நோ ஜட்ஜ்மெண்ட் அட் ஆல். கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. தெரியுமா உங்களுக்குப்பா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஜான் காஸ்பலில் தான் அது இருக்குது. 20 பாருங்கள். ஜான் 20 22 23. ரொம்ப கவனிங்க. ஆஃப்டர் ரிசரக்ஷன் காட் பேசுகிற ஒரு விஷயம் பாருங்க. ரிசரக்ஷனை பற்றி சொல்கிறார் பாருங்க. பாருங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். கர்த்தரை பற்றி எழுதப்பட்டிருக்கு, நான் எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேன் அவன் மேல் உருக்கமாயிருப்பேன், நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ இரக்கமாயிருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துனால எல்லாம் ஆகும். ஆமென். அந்த மாதிரி ஒரு ஆளா உங்களுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாரு. நீ மன்னிச்சா நான் உங்களை மன்னிக்கிறேங்கிறார். எப்படி வச்சுக்கிறார் ஆஃப்டர் ரிசரக்ஷன் உங்களை. ஆனால் நீங்கள் நல்லா இருந்தாலும் உங்களை 4 பேர் சும்மா இருக்க விட மாட்டாங்க. நீ இதை செஞ்சனால தான் உனக்கு இது வந்திருக்கு, நீ அதை. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு ஜெனரேஷனல் கர்ஸே கிடையாதுமா. ஜெனரேஷனலாக கர்ஸே இல்லை.
ஒரு மக்கு பிள்ளையாவே இருக்குதுன்றதே ஜெனரேஷனுங்க. இவங்க குடும்பத்தில் யாருமே டிகிரி கூட வாங்கலைங்க. அந்த முடிவுக்கு வராதிங்க. நீ அந்த ஜெனரேஷன் கிடையாது. ஜீசஸோட டிஎன்ஏக்குள்ள இருக்க நீ. இது ஒரு மேஜரா நீங்க கையாள வேண்டிய ஒன்று. இதான் இப்படிதான் நீ ஆப்ரேட் பண்ணணும். நீ வா வான எப்படி வான்னு கூப்பிட்டாரோ அது மாதிரி நீ பணத்தை வான்னு சொல்லலாம், ஹீலிங்கை வான்னு சொல்லலாம், சுகத்தை வான்னு சொல்லலாம், நல் உறவுகளை சரிப்படுத்தலாம். உனக்கு அவங்கள மன்னிக்க முடியலன்னா காடு கிட்ட கேட்டேன்னா நீ நான் மன்னிக்கிறேன், நீ என்ன நினைக்க போறேன்னு வரு. அப்போ அவரே மன்னிக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து உன்னை எப்படி பொசிஷன் பண்ணிருக்கிறாருன்னு சொல்ல வரேன் நான். ஆஃப்டர் ரிசரக்ஷன் யூ ஆர் பொசிஷன் அண்ட் ஃபிட்டட் வித் கிரைஸ்ட். கிரைஸ்ட் தான் நீ நின்ற. அவர் மன்னிக்கும் போது நீ மன்னிக்காம இருக்க முடியாது. மன்னிச்சுன்னா மன்னிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் மன்னிக்க முடியல? ஏன் நம்மளால் பண்ண முடியல? கிரைஸ்ட தனியா வச்சு நான் தனியா இருக்கிறேன். ஆனா அவர் சொல்ற என்னோட நான் உன்னை பொசிஷன் பண்ணிட்டேன். நான் ஒன்னு இன்செப்பரபிளா இருக்கும். அப்ப சொல்றாரு எவ்வளவு கனத்துக்குரிய பாத்திரமா பூன்னு ஊதி பரிசுத்தாவினர் வந்துட்டாருன்னா நீ என்ன செய்வ? மன்னிப்ப. அவ மன்னிக்கும் போது என்ன ஆகுனா நீ மன்னிச்சேன்னா நான் மன்னிக்கிறேங்கிறாரு. நான் மன்னிக்கிறேனோன்னு காடு சொல்லல, இண்டிவிஜுவலா பார்த்து சொல்றாரு. நீ யார மன்னிக்கிறியோ அதை நான் அவங்க நான் மன்னிக்கிறேன்னு சொல்லலமாங்க. சிம்பிள். நீ மன்னிச்சேன்னா அவங்களுக்கு அந்த சாபம் கிடையாது. ஆமென் சொல்றீங்களா? நீ யார மன்னிக்கலையோ அவங்கள நானும் மன்னிக்க மாட்டேன்ல, அவங்க மன்னிக்கப்பட முடியாது. அவ்வளோ பெரிய ராயல் பவர் அண்ட் அத்தாரிட்டி உங்களுக்குள்ள கொடுத்துக்கிறாரு. ஆமென். இப்போ நான் கேட்குறேன், நீங்க சிலதெல்லாம் செய்யாம இருக்கிறீங்கன்னா அது பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நம்மளால நன்மை செய்யாம இருக்க முடியாது. அதுக்குதான் சொன்னேன் ஃபர்ஸ்டே சாத்தான் செய்து நீங்க கர்த்தர் செய்யுங்கிறேன். ஆமென். நீங்க சாத்தானா இல்ல கர்த்தர் தான் சாத்தானா? அவருக்கு தீமை செய்யறதுக்கு ஹவு டு ஆப்ரேட் உள்ள ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத ரொம்ப அதிகமா அந்த கான்சியஸ்ல இருக்கணும். அதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அடிச்சு சொல்லுங்க, அதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. 1 கொரிந்தியர்ல வரலாம். அடுத்த வாரம் இதை விட இதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம். 1 கொரிந்தியர்லமா 1ஆம் அதிகாரத்துல 5 பாருங்க. எதுக்காக உங்களை அழைச்சிருக்கிறாருன்றது இருக்கு. இல்ல ஐக்கியமா இருப்பதற்கு நம்முடைய குமாரனும் ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எல்லாம் நல்லா சொல்லலாம். இன்னொரு தடவை ஐக்கியமா இருப்பதற்கு. அது பெர்ஃபெக்ட்லின்னு போடலன்னாலும் யுனைட்டட்னாலும் நம்ம தானமா போறோம். ஆனா அங்க பெர்ஃபெக்ட்லின்னு ஒரு வேர்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா என்னங்க? உங்களை அவரோட பொசிஷன் பண்ணி டைட் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்பனா நோ ஜெனரேஷனல் கர்ஸ், நோ லேக், நோ சிக்னஸ், நோ டிசீஸ், செலிப்ரேஷன், பீஸ்ஃபுல்னஸ், ஜாய்ஃபுல்னஸ், அப்புறம் என்னது? abundance, increase, multiplication, all positive things in the name of Jesus. Hallelujah. அப்போ நீங்க செய்யறது ஒண்ணு தான். அவரோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு தான் நீங்க மேஜரா யூஸ் பண்ணணும். ஆமென். ஹவு டு ஆப்ரேட்டுங்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, எதா இருந்தாலும் வசனத்தை சொல்லி வான்னு கூப்பிடணும். வெரி சிம்பிள். அது எதா இருந்தாலும் தண்ணிக்கு காது கேட்டுச்சா? அலைக்கு காது கேட்டுச்சா? காத்து இறையாதே ஒரே ஸ்ட்ராங் அமைதல இருந்து கேட்டுச்சா? லாசரோட செல்லு செத்து போன செல்லுக்கு கேட்டுச்சா? மீனுக்கு கேட்டுச்சா? பன்றிகள் போய் அங்க போய் உழுணுது, அது போய் எல்லாம் உழுந்துச்சா? கேட்டுச்சா? மனுஷனுக்கு தவிர எல்லாருக்கும் கேட்கும். ஸோ நான் அவர்கிட்ட கவலையாக இருக்கும்போது அவர் சொன்னார், இதுதான் சர்ச்சில் என்னென்னா கிங்டம் ஆஃப் காடை யாருக்கும் தெரில, ஹவு டு ஆப்ரேட்னு தெரில, நான் கிங்காக இருக்கேன்றது தெரில அப்படின்னு ரொம்ப துக்கப்படுறாரு காட். அது தெரியாத வரைக்கும் சர்ச் வேணால் குரோ ஆகும், நீங்கள் குரோ ஆகணும். இப்படி இல்லை, அறிவிலும் உபதேசத்திலும் மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணம் அடையணும்னு எழுதப்பட்டிருக்கு 1:5. ஆமென் சொல்லுங்க. ஸோ நான் உங்களை ரொம்ப பிளஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் ஜெனரேஷனும் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக கர்த்தர் உயிரோடு எழுச்சி உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. டிசீஸு, சிக்னஸ்ஸு, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்ஸு இதெல்லாம் பே பண்ணுறது தேவனுக்கு சித்தம் இல்லை. தட் இஸ் டெத்து. பார்த்து இந்த 100 ரூபா எடுத்துட்டா இனிமேல் காசு இல்லை, ஐயோ இதை கொடுத்துட்டா இனிமேல் காசு இல்லை, இப்படி இருக்கிறது ஒரு டெத்து. ஐயோ இவங்க வராங்களே நம்ம சமாதானம் கெட்டு போயிடுவேன், இட் இஸ் a டெத்து. ஸோ செலிப்ரேட் பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் a celebration day. God bless you.
ஆஃப்டர் ரிசரக்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் எ செலிப்ரேஷன் டே. காட் bless you. கவலையால் உள்ளம் கரைந்து போனாலும் கண்ணீர் உந்தன் உணவானாலும் கவலையால் உள்ளம் கரைந்து போனாலும் கண்ணீர் உந்தன் உணவானாலும் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே.